நான் ஒரு இன்டர்வியூ ஸ்டைல்லே கேட்கறேன்னு வச்சுக்கோங்க. ம். சொல்லுங்க இப்போ tell about yourself. என்ன ஒரு பாயிண்ட் முக்கியமா வேணும்னா the extreme naughtiest thing you have ever done in your life. எக்ஸ்ட்ரீம் நாட்டியஸ்ட் அந்த மாதிரி பண்ணியிருக்கவே மாட்டாங்க. அதில் நான் தான் கெத்து. அந்த மாதிரி ஒரு நாட்டியஸ்ட் கிரிமினலிஸ்ட் ஒரு வேலைன்னா என்ன பண்ணியிருப்பீங்க? ஒரு நாள் பண்ணா பரவாயில்ல, 2 நாள் பண்ணா பரவாயில்ல. டெய்லி அது பண்ணும்போது நம்ம எது பெஸ்டா பண்ணியிருக்கோம் நமக்கே தெரியலையா, அதனால யோசிக்கிறேன். எப்படி வளர்த்துருக்காங்க. சரி, ஆனா வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி அம்மா அப்பாட்ட போய் சொல்லுவேன். எதுல போய் சொல்வேன்னா, இந்த ட்ரிப் எல்லாம் போறோம், ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் வெளியே போறோம் அப்படின்னா, அம்மா ஒர்க் இருக்குமா, நான் வரதுக்கு இவ்வளோ டைம் ஆகும் அப்படிலாம் சொல்லுவேன். கல்யாணத்துக்கு அப்புறம் வந்து ஓகே, கொஞ்சம் கொஞ்சம் போய் கம்மியா இருக்கு, ஆனா கொஞ்சம் கொஞ்சம் இடத்துல இருக்கும். அது ஆமா, அதை எப்படியும் வந்து வெற்றி கண்டுபிடிச்சிருவா. நான் வரதுக்கு ½ அன் ஹவர் ஆகும், 1 ஹவர் ஆகும்னு அவனுக்கு நல்லா தெரியும். ஐ செட் 10 மினிட்ஸ் 10 மினிட்ஸ்ல வந்துருவேன், 5 மினிட்ஸ்ல வந்துருவேன். மாத்தவே முடியாத ஒரு விஷயங்கள். ஆமா. சரி, ஓகே. அதுல கிரிமினலான ஒரு நீங்க பண்ண ஒரு வேலைனா என்ன? பொய் சொல்றது ஓகே, அது வந்து யூஷுவல், அது கேஷுவலா எல்லாரும் பண்றதுதான். இன்னும் அதிகமா கிரிமினலா பண்ணதுன்னா, ஒரு நாள் வந்து குக் பண்ணலாம். நான் எப்பவுமே வீட்ல நான் தான் குக் பண்ணுவேன். கல்யாணத்துக்கு முன்னாடியா அதுக்கப்புறமா? அதுக்கப்புறம் சரி, கல்யாணத்துக்கு அப்புறம். ஸோ கல்யாணத்துக்கு அப்புறம் நான் தான் டெய்லி வீட்ல குக் பண்ணுவேன். அப்போ வந்து ஒரு நாள் நல்லா தூங்கிட்டேன். இட்ஸ் அபவுட் 11:30 12. பிரேக் எப்பவுமே 1:30லேருந்து 2:30 வரைக்கும் தானே பிரேக் நம்ம சீரியல்ல. ஸோ எப்பவுமே வந்து லஞ்ச் அனுப்பிடுவேன். ஹி வாஸ் வெயிட்டிங் ஃபார் மை லஞ்ச். ஓ 11:30க்கு எந்திரிச்சு நான் என்ன சமைச்சு அனுப்ப முடியும்? 12 நான் அனுப்புனா தான் அவனுக்கு அட்லீஸ்ட் 12:31 ரீச் ஆகும் இல்லையா? என்ன பண்றதுனே தெரியல. அப்புறம் நியர்பை கடையில ஆர்டர் பண்ணி எல்லாத்தையும் டப்பால ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அப்படி எப்படி வளர்த்துருக்காங்க, எப்படியா பண்ணிருக்காங்க.